கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்திரீகள் மத்தியில் கர்த்தருடைய வல்லமையான காரியங்களை வேதத்தில் நம்ம படிச்சிருக்கோம். இன்னொரு எபிசோடு இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது பார்ப்பதற்கு முன்பதாக முதலாவது தேவனுக்கு முன்பாக நம்மளை அர்ப்பணித்து, கர்த்தாவே நீர் எங்களோடு இடைப்படுவீராக, நீர் எங்களோடு பேசுங்க, உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் ஜீவிக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் துணை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாம். வாங்க ஜெபம் பண்ணலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உமக்குரியது. இந்த வேதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அன்றைக்கு மோசே சீனாய் மலையில் வரும்போது 2 கற்பலகைகள் மேல் உம்முடைய விரல் எழுதினது 10 கட்டளைகள். இன்றைக்கு எங்களுடைய இருதயத்தில் நீர் எழுதும் ஐயா. கல்லான இருதயங்களை மாற்றுவீராக, சதையான இருதயத்தை எங்களுக்கு தருவீராக, உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற உள்ளங்களாக மாற்றுவீராக. எங்களை நாம் சீர்படுத்தி உமக்கு முன்பாக உமக்கு ஏற்ற பாத்திரங்களாக நாங்கள் இந்த பூமியிலே ஜீவிக்க ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமேன். முதலாவது நீதிமொழிகள் 10:24 எடுத்து வாசிக்கலாம். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் நீதிமான்களாக கர்த்தர் மாற்றுகிறார். நம்மளுடைய நீதி, நேர்மை இதெல்லாம் அது ஃபாலோ ஆகும். பட் அவர் கொடுக்குற ரட்சிப்பு அது மகா பெரிய கிருபை. நீதிமானாக நம்மளை மாற்றினது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒன்ஸ் நம்ம கர்த்தருடைய சத்தியத்துக்குள்ளே நம்ம வந்து அவருடைய நீதி சால்வைக்குள்ள, அதாவது கொலோசியர் 3:3 சொல்லப்பட்ட வார்த்தை, கிறிஸ்துவுக்குள் நாம் மறைந்து காணப்படுகிறோம். ஸோ நம்ம ரைட் ஸ்டாண்டிங் எப்படி வருதுன்னா, கிறிஸ்துவுக்குள் நம்ம மறைக்கப்பட்டதுனால தான் அந்த ரைச்சியஸ்னஸ் நமக்குள்ளே காணப்படுகிறது. வேதத்தில் அநேக ஸ்திரீகள் நம்ம படிக்கிறோம். ஒரு ஸ்மால் கேரக்டர் ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் கொண்டு வர்றது. பெண்கள் முக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் மறைக்கப்படவில்லை. எத்தனையோ காரியங்கள் ஸ்திரீகள் மூலியமாய் கர்த்தர் நிறைவேற்றி முடிக்கிறார். ஏனென்றால் ஏவாள் அம்மா செஞ்ச தவறுதுனால எல்லா ஸ்திரீகளுக்கும் அந்த பேர் வருது. அது இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீகளும் இந்த வேதத்தில் இந்த சமுதாயத்தில் காணப்பட்டார்கள் என்பதை இந்த சத்திய வேதத்தில் நாம் படிக்கிறோம். இப்போது நம்ம எஸ்தர் புஸ்தகத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எஸ்தர் புஸ்தகத்தில் 2 ஸ்திரீகளை குறித்து எழுதப்பட்டிருக்கு. முதலாவது வஸ்தி, 2வது எஸ்தர். வாசிக்கலாம். முதல் அதிகாரம் முதல் வசனத்திலேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அந்த காலத்தில் பெர்ஷியாவில் அரசாண்ட ராஜா, அவர் பேர் ஜெர்சஸ். அரசன்வாங்க, பட் ஷார்ட்டாக ஜெர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ராஜா சூசான் தேசத்துலேருந்து இந்திய தேசம் வரைக்கும் அரசாண்ட ராஜா. இந்த ராஜா, இந்த புத்தகம் எஸ்தர் புத்தகத்தில் 9 அதிகாரம் இருக்குது. இந்த 9 அதிகாரத்துலேயும் தேவன்
கர்த்தர் என்ற ஒரு வார்த்தை கூட காணப்படலை. ஆனால் கர்த்தராகிய தேவன் மறைவாய் இருந்து தன் பிள்ளைகளை எவ்விதமாக நடத்துகிறார் பாருங்க. நேபுகாத்நேச்சார் ராஜா அரசாண்ட நாட்களிலே யூதர்களை பாபிலோன் தேசத்திற்கு சிறை கைதிகளாக கொண்டு வந்து சேர்க்கப்பட்டார்கள். அநேகர் வந்தாங்க, அநேகர் சில கைதிகளாக காணப்பட்டார்கள். அநேக ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. அது நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். ஷாத்ராக், மெஷாக், அபேத்நேகோ, தானியேல், அதோடு சேர்ந்து மொர்தேக்காய் அவரும் சிறை கைதியாக தான் வந்தார். அந்த சமயத்திலையும் கர்த்தரை அவர்கள் விடவில்லை. அவர்கள் இந்த வேதத்தை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணாங்க. யூத சமுதாயத்தில் பலவிதமான சிக்ஷைக்குள்ளே போகப்பட்டார்கள், அடிமைத்தனத்துக்குள்ளே போகப்பட்டார்கள். சத்ருவானவன் எந்த நாளும் அவர்களை அழிக்கணும் என்ற எண்ணத்தோடு தான் எல்லா காரியத்திலும் நடக்கப்பட்டது. அதே போல தான் இந்த ராஜாவாகிய அர்தசேசரஸ் அவருடைய ராஜ்யபாரம் பண்ணும்போதும் அநேக யூத பிள்ளைகள் அந்த தேசத்தில் குடியிருந்தார்கள். நம்ம படிக்கிறோம், 127 தேசங்கள், ப்ராவின்சஸ் was governed by governors under the leadership of Artaxerxes. நம்ம இப்போ படிக்கலாம். முதல் அதிகாரம் முதல் வசனம். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை உள்ள 170 நாடுகளையும் அரசாண்ட ஆகாஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது. பாருங்க, முதல் வசனம் வருவதே எப்படி வருது? இந்து தேசம், நம்ம இந்தியாவை பற்றி குறிப்பிட்ட ஒரு புத்தகம். இந்த புத்தகம் நடந்த இந்த காரியங்கள் சம்பவித்தது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 485 வருஷத்துக்கு முன்பாக நடந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். எல்லாமே ஹிஸ்டாரிக்கலி ப்ரூவ்ட், எதுவுமே மறைக்கப்படல. கர்த்தர் எல்லாவற்றையும் இந்த சத்திய வேதத்தில் எழுதி நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். எத்தனை பெரிய பாக்கியம்! நம் தேசத்தை குறித்து, இந்து தேசம் எத்தியோப்பியா வரை அரசாண்ட ராஜாவாகிய அர்தசேசரஸ். வாசிங்கம்மா. ராஜாவாகிய ஆகாஸ்வேரு சூசான் அரமனையில் இருக்கிற தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 3ஆம் வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்களும் ஊழியக்காரருக்கும் விருந்து பண்ணினான். அப்பொழுது பெர்சியா, மேதியா தேசங்களில் உள்ள மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் அவன் சமூகத்தில் வந்திருந்தார்கள். அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய 180 நாளளவும் விளங்க செய்து கொண்டிருந்தான். அதாவது 6 மாதம் இந்த ராஜா தன்னுடைய ராஜ்ய பாரத்தில் இருக்கும்போது தன்னுடைய ராஜ்யம் எவ்விதமாக செழிப்பான ராஜ்யமாக காணப்படுகிறது. வாங்கப்பா எல்லாரும் வாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய விருந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு 6 மாதம் விருந்து வைக்கிறாரு. எல்லா கவர்னர்ஸையும் கூப்பிட்டு தன்னுடைய ஐஸ்வர்யம், தனக்கு உண்டான எல்லா கிராண்டியர், அதாவது எவ்வளோ மகிமையாக நான் இருக்கிறேன் பாருங்க அண்ட் சொல்லிட்டு எல்லாரையும் வர வச்சு விருந்து 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 கொடுத்து புசித்து குடித்து வெறித்து காணப்பட்டார்கள் அந்த நாட்களில். அப்படியே தொடர்ந்து வாசிங்கம்மா. அந்த நாட்கள் முடிந்தபோது ராஜா சூசான் அரண்மனையில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமுள்ள சமஸ்த ஜனங்களுக்கு ராஜ அரண்மனையை சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் 7 நாள் விருந்து செய்வித்தான். This is a special occasion. இத்தனை நாள் நடந்தது,
தன்னுடைய பேங்க்வெட்டை காமிச்சார். இப்போ அதை விட இன்னும் என்னுடையது ஐஸ்வர்யத்தை காண்பிக்கணும், நான் எவ்வளோ ஐஸ்வர்யம் உள்ளவன். அந்த காலத்து ராஜாங்கெல்லாம் தங்களுடைய இதை புகழையும் தங்களுடைய ஐஸ்வர்யத்தையும் தன்னுடைய எல்லா விதமான திறமையை காண்பிக்கிறதுக்காக அந்த நாட்களிலே ஏற்படுத்தின இந்த விருந்து. இந்த நெக்ஸ்ட் 6 days பாருங்க என்ன நடக்குதுன்ட்டு. அங்கே வெண்கல தூண்களின் மேலுள்ள வெள்ளி வளையங்களில் மெல்லிய நூலும் சிவப்பு நூலுமான கயிறுகளால் வெள்ளையும் பச்சையும் இளநீலமுமாகிய தொங்கு திரைகள் வீதானித்திருந்தன. சிவப்பும் நீலமும் வெள்ளையும் கருப்புமான கற்கள் பதிந்திருந்த தரவரிசையின் மேல் பொற்சரிகையும் வெள்ளி சரிகையுமான மெத்தைகள் வைக்கப்பட்டிருந்தன. பொன்னால் செய்யப்பட்ட நானாவித பாத்திரங்களிலே பானம் கொடுக்கப்பட்டது. முதல் தரமான திராட்சரசம் ராஜஸ்திதிக்கும் ஏற்க பரிபூரணமாய் பரிமாறப்பட்டது. அவரவருடைய மனதின்படியே செய்யலாம் என்று ராஜா தன் அரமனையின் பெரிய மனுஷருக்கெல்லாம் கட்டளையிட்டிருந்தபடியினால் முறைப்படி பானம் பண்ணினார்கள். ஒருவனும் பலவந்த பண்ணவில்லை. அதே மாதிரி இந்த அம்மா வஸ்தியும் அவருடைய மனைவியாகிய வஸ்தியும் என்ன பண்ணாங்க, பெண்கள் மத்தியில் அவங்களுடைய ஐஸ்வர்யம், அவங்களுடைய சம்பத்து, அவங்களுக்கு உண்டான எல்லாவற்ற திறமைகளையும், அதாவது இது ஏன் வாசிச்சோன்னா, அந்த ராஜா தனக்குண்டானது எல்லாத்தையும் பெருமையும் தனக்குண்டான யாவற்றையும் எல்லாரும் பார்க்கணும், பெருமையுள்ளவர்கள் தேவன் எதிர்த்து தான் நிற்கிறாரு. இந்த ராஜாக்கும் கர்த்தர் நிச்சயமா எதிர்த்து தான் நின்றுப்பார். ஆனால் தேவ சித்தம் அந்த இடத்துல நிறைவேறணும். அதற்காக அவர் அப்படியே பார்க்குறார். தேவன் பார்த்து நடப்பது என்னன்னா, எல்லாம் குடிச்சு வெறிச்சு களியாட்டு, அதாவது நீங்கள் உங்கள் மன விருப்பத்தின்படி நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் என்ற அளவுக்கு ராஜா கட்டளை போட்டார். ஸோ எல்லாருமே குடிச்சு வெறிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் ராஜாவுக்கு ஒரு எண்ணம் வந்தது, தன் மனைவியாகிய வஸ்தியை எல்லாரும் அழகு சௌந்தரியம் நிறைந்த அந்த ராஜ்யத்தை காண்பிக்கணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க.